இருக்கிற இடத்திலே நீங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை நீர் ஆண்டவரே சப்பா ஆராதிக்கத்தக்க வண்ணமா என்னை மாற்றுங்கப்பா. நான் உண்மை ஆராதிக்கணும் அப்பா, நான் உண்மை ஆராதிக்கணும் அப்பா. ஆண்டவரே நான் ஆராதிக்கணும். வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கணும் ஆண்டவரே. அப்பா நான் ஆராதிக்கணும் ஆண்டவரே, உண்மையோடு கூட நான் ஆராதிக்கணும், முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்கணும் ஆண்டவரே. நான் ஆராதிப்பது ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தின் தூதர்களே எழும்பி நின்று தேவன் அப்பா உண்மை ஆண்டவரை வணங்கும்படியாக இந்த ஆராதனுடைய வல்லமை இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபிங்க ஆண்டவரே, எனக்கு ஆராதிக்க சொல்லித்தாங்க, எனக்கு ஆராதிக்க சொல்லித்தாங்க. நான் தேவனை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு கூட நான் இந்த கவலையை மறந்து, இந்த கஷ்டத்தை மறந்து, இந்த வேதனையை மறந்து, இந்த துன்பத்தை மறந்து நான் தேவனை ஆராதிக்க வேண்டும், நான் ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்க ஆண்டவரே ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிற தேவன், அவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார், அவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். நான் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு கூட நான் ஃப்ரீயா ஆராதிக்க வேண்டும், விடுதலையோடு கூட ஆராதிக்க வேண்டும். நான் ஆண்டவரே சப்பா உமக்கு பிரியமாய் ஆராதிக்க வேண்டும், உம்மோடு கூட சேர்ந்து இணைந்து நான் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, உடைத்து உருவாக்குங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்கிற களிம்பை மாற்றுங்க. ஜெபிங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க. என் இருதயத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே மாசற்ற காரியங்கள் ஆண்டவரே, மாசான காரியங்களை எடுத்து மாற்றுங்க தேவன் அப்பா. கரைதிரி ஆண்டவரே, கணவன் மேல இருக்கிற கோபம் எடுத்து மாற்றுங்க, பிள்ளைகள் மேல இருக்கிற எரிச்சல் எடுத்து மாற்றுங்க, மற்றவர்கள் மேல இருக்கிற கோபங்கள் ஆண்டவரே சப்பா பழி, வீண் பழிகள், பழி சொற்கள், மற்றவங்க பேசுனது எல்லாத்தையும் எடுத்து மாற்றி முழு உள்ளத்தோடு கூட தேவனை ஆராதிங்க, ஆராதிங்க. நீங்க ஆராதிக்கும் பொழுது, நீங்க கூப்பிடும் போது அவர் வருவார். உன் பிள்ளையை விடுவிப்பார், உன் புருஷனை விடுவிப்பார், உன் மனைவியை விடுவிப்பார், உன் தகப்பனை விடுவிப்பார், உன் தாயை விடுவிப்பார். கட்டுகள் உடையும். ஓ ரீகலோரி பி பௌதன பல பௌஷத் சார பௌடன இவரோரி பி கபல் லௌடா ராதுனக லக சந்தனக இவர பல பௌடனார பௌடன ஓரி பல பௌஷார பௌடன அகலோர் ஆர பௌதனகள் கச்ச சார பௌடன இவரோரி பி கபல பௌடன ஆசரோர வர பௌடன அந்த ரிவலோ ரீகல் ஆர பௌடன. ஓ சத்தம் உயரட்டும், உன்னுடைய சத்தம் உயரட்டும். கட்டுகள் உடையத்தக்கவண்ணா உன் பிள்ளைய பிடிச்சதுக்குள்ள கட்டு உடையணும், இன்றைக்கு உடையணும், இப்ப உடையணும். ஓ ரீவரோரி கமல பௌஷஸ்யா ஆராதனைக்கு பாத்திரரே, நீ ஆராதிக்க ஆராதிக்க எழும்பணும், அவரை எழும்பணும், எழும்பி உன் குடும்பத்துக்கு காரியத்தை நடப்பிக்க வேண்டும். ஓம நன்றியோடு கூட துதிக்கிறோம். கட்டுகள் உடையணும், கட்டுகள் உடையணும். வஞ்சனையின் ஆவிகள் ஓடி போக வேண்டும், வஞ்சனைகளின் ஆவிகள் ஓடி போக வேண்டும். ஓ யோர்தான் எப்படி கால் மிதிக்கும் பொழுது ஒரு குவியலாய் மாறினதோ, உன் பிரச்சனையெல்லாம் மாறி போகணும், அது உன் சந்ததி பார்க்கணும். கர்த்தர் உனக்கு கொடுத்த விடுதலை உன் சந்ததி பார்க்கணும், உன் சந்ததி பார்க்கணும். அது அப்பந்தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். இசைவாய் கட்டுக்கொண்டிருக்கிற தேவன் அப்பா, தேவன் இசைவாய் கட்டுக்கொண்டிருக்கிறார், தேவன் இசைவாய் கட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, இசைவாய் நான் கட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. மனவாட்டியை புத்தியுள்ள ஸ்திரீயை யார் கண்டுபிடிப்பார்? புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் தன் வீட்டை அழகாய் கட்டுகிறாள் என்று சொல்லி. ஓ ரீவலோரி கபல பௌஷஸ்யா, நீ சோர்ந்து போக மாட்ட மகளே, நீ சோர்ந்து போக மாட்ட. நீ நன்றாய் கூப்பிடு. உன்னை சோர்வடைய செய்கிறது அந்த பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அந்த காரணமா இருக்கலாம், இல்ல அந்த வார்த்தையா இருக்கலாம், இல்ல நடந்த சம்பவமா இருக்கலாம், இல்ல ஆண்டவரே பொருளா இருக்கலாம், இல்லை பணமா இருக்கலாம். எது உன்னை சோர்வடைய வைத்தது? எது உன்னை சோர்வடைய வைத்தது? தூக்கி ஏறு. அந்த பிரச்சனையை தூக்கி புறம்பா தள்ளி போட்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று சொல்லி நல்லாய் சொல்லு. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் எனக்கு செய்ய நீங்க பலன் தந்திருக்கிறீங்க ராஜா. ஏனென்றால் உலகத்துல இருக்கிற அவனை விட உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அவன் வருவான், ஆட்டு தோட்டெல்லாம் போத்தி நல்ல தேர்ந்தெடுத்து வெள்ளையா வருவான். ஆனா நீ மயங்கி விடாது, நீ அதை பார்த்து ஆண்டவரை பயந்து விடாத, அதை பார்த்து நீ ஆண்டவரை சப்ப மயங்கியும் விடாத. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆண்டவர் அப்பா தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறேன் என்று சொல்லி. நீ தெளிவாய் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிற, நீ தெளிவாய் சிந்தித்து அதை செயல்படாததுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ அதை இழந்துடுறேன்னு சொல்லி. கையின் களவுமாய் பாவத்துல பிடிச்ச மனுஷனை அந்த பாவம் எல்லாம் அவருக்கு பெருசு, அந்த ஆத்துமா பெருசுங்க.
அந்த ஆத்துமா விடுதலை ஆக வேண்டும் என்று பெருசுங்க. அந்த இடத்துலதான் ஆண்டவர் செஞ்சாரு பாருங்க. அவனுடைய சகோதரிய கத்ரானுடைய சகோதரனை மரித்த லாசருவை உயிரோடு கூட அவர் எழுப்பினார் பாருங்க. மரித்து நாற்றம் எடுத்து ஆண்டவரை நாறு போன சரீரத்தை உயிரோடு கூட எழுப்ப முடிந்தால், விபச்சாரத்துல இருந்த மகளை விடுதலை பண்ண முடிந்தால், மற்றவர்கள் நியாயம் தீர்ப்புக்கு அவர் இடம் கொடுக்கவே இருந்தால், நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அவன் நியாயம் தீர்க்கவும் முடியாது. பாவத்திலே கர்ப்பம் தரித்த நாம் எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருக்க கடவுது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீ மற்றவர்களை நியாயம் தீர்க்காதே. எல்லாத்தையும் கொஞ்சம் வசனம் தெரிந்ததும் கொஞ்சம் வேதபாடம் தெரிஞ்சதும் மற்றவர்கள் எல்லாம் குறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உனக்குள் பாவம் குடிகொண்டிருக்கிறபடினால, பாவம் வாசற்படியில படுத்திருக்கிறது. அது ஆண்டவரே, தேவனே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மேற்கொள்ள விடாதபடிக்கு பாவம் படுத்திருக்கிறது. பாவம் மேற்கொள்ளுகிறபடினால், பாவம் உனக்குள் இருக்கிறபடினால், அதற்கு நீ அடிமையா இருக்கிறபடினால், அவைகளுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறாய். ஒருபோதும் தேவன் சொல்றார், 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாதுங்க. ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது. உண்மையா நீ ஊழியம் செய்ப்பாரு, உன் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். என் கண்ணால நான் கண்ட ஆசீர்வாதங்கள், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆசீர்வாதங்கள் ஒருவனாலும் தகர்க்க முடியாதுங்க. இவளோரு வீக்கவல் லௌஷஸ்யோரவோட உங்க நன்றியோடு குடும்பத்தை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே சொல்லுங்க, அப்பா என்னை விடுதலை ஆக்குங்க, நான் ஆராதிக்கணும் உங்க, நான் விடுதலையோடு கூட ஆராதிக்கணும். உங்க ஆசீர்வாதத்தை உங்க கட்டளையின் பிரகாரம் நான் எடுத்து செல்லணும். சட்டத்தின்படி வெற்றி கொள்ளணுங்க. தெபோரா எழும்பினா, சட்டத்தை நன்றாய் படித்த சட்ட நிபுணராய் அவள் எழும்பினாள். அவள் ஒரு நியாயாதிபதியாய் எழும்பினா. அவ தெபோராள் சட்டத்துக்கு பயப்படுகிறவள், சட்டத்தை பயன்படுத்துகிறவள், சட்டத்தை அவள் நீதியாய் செயல்படுத்துகிறவள். அவள் எழுப்பினார், தெபோராளே நீ எழும்பி செயல்படி என்று சொல்லி. பேச்சில எழுப்பினதல்ல தெபோராள், சட்டத்தின்படி எழுப்பப்பட்டவள் தெபோராளுடைய தேவனுடைய ஐக்கியம் என்பது அவர் ஆண்டவரே சப்பா அவருடைய சட்ட திட்டங்களை அழகாய் நீதியோடு நியாயத்தோடு கூட செய்கிறவளாய் இருந்தார். உங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு மகளாய் எழுப்பதாங்க உங்களை கொண்டு வந்திருக்காங்க. உங்களை கொண்டு உங்க மனைவி மாறி இருக்கிறாங்களா? இல்ல உங்களை கொண்டு உங்க கணவர் மாறி இருக்கிறாங்களா? நீங்க சிந்தித்து பாருங்க. உங்களுடைய நல்ல நடக்கைகள், நல்ல கனிங்க. ஒரு மரத்துல இருந்து கசப்பு தித்திப்பு வராது. அது தெரியாது. எனக்கு கோபம் இருக்குது, நீதான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். நான் வெறி பிடித்தவன் தான். எப்படி மரத்தில இருந்து நல்ல கனியும் கெட்ட கனியும் வரும்? கசப்பும் திப்புமாயின ஒரு விஷயமும் ஒரே மரத்துல இருந்து ஒண்ணு தித்திப்பாய் கொடுக்கும், இல்லைன்னா கசப்பா கொடுக்கும். நீ மரத்தினுடைய கனிகளை நல்ல அறிந்து கொள்ளு. அவன் என்னுடையவனா, அவனுக்குள்ள செயல்படுகிற ஆவி என்னுடையதா இல்ல அசுத்த ஆவியா என்பதை அதனாலே திருத்தறிவிங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதும் உங்க வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில செய்த காரியங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களை வளர்த்துகிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அவர் நீதி நியாயத்தோடு கூட தேவன் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நீங்க பாடுனீங்கல்ல, சமாதான காரணர் நீங்க தானே, ஆண்டவரை சர்வ வல்லவர் நீங்க தானே, தாயும் தகப்புன்னு நீங்க தானே, என்னுடைய சுமை தாங்கி நீங்க தானே என்று சொல்லி அவர் ஆண்டவரே உற்சாகமாய் நம்ம பாடுவோமா அந்த பாட்டை? உற்சாகமே தேவனிடத்துல நீ மனமுகந்து, ஆண்டவரே என்னை ஆண்டவரை விடுவீங்க, ஆண்டவரே என்னை இந்த உலகத்தினுடைய கட்டுகளில் இருந்து என்னை விடுவிச்சு விடுங்கன்னு உண்மையா நீ கேட்டேன்னா, கண்டிப்பா உன்னை கட்டி வச்சிருக்கிற எந்த சாத்தானா இருந்தாலும், சில வேளை உன்னை கட்டி வச்சிருக்கிறது கணவனுடைய அன்பை குறை காமித்து அந்த கட்டுல பொல்லாத ஆவி உன்னை கட்டி வச்சிருக்கிறவன், இல்ல பணத்தை காமிச்சு இந்த பணத்தினால நீ ஆண்டவரே இப்படி வட்டிக்கு கொடுத்து அப்படி வட்டிக்கு கொடுத்து நீ ஆண்டவரை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று உன்னை கட்டி வச்சிருக்கலாம். பட் நீ அதுல தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒருவன் நியாயம் அந்த நியாய தீர்ப்பிலே நிக்காதபடிக்கு தன்னைத்தான் ஆராய்ந்து தன்னைத்தான் அலசி பார்த்து அவனுடைய பாவங்களை விட்டு எப்படி நியாய தீர்ப்புல நிக்க முடியாமல் ஆண்டவர் நிக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அந்த சட்டத்தை எடுத்து வைத்து அதன் பிரகாரம் நான் இருக்கிறனா என்று நீ அலசி பார்த்தால் நிச்சயம் நீ நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க மாட்டாய். நியாய தீர்ப்பு என்பது ஒரு ஆண்டவரே சப்ப தீர்ப்பு. நீ இப்படி செஞ்ச உனக்கு நரகம் என்று சொல்லி 2 தாங்க. ஒன்னு தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்னு சத்ருவனுடைய பொல்லாங்கனுடைய பிள்ளைகள். 2 பிள்ளைங்க தான் இந்த பூமியில உண்டு. அதுல எந்த பிள்ளைய நீ இருக்கிற முடிவு பண்ணிட்டு ஜெபம் பண்ண. நம்ம அடுத்த ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து போக போறோம்.
நீங்க முடிவெடுங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இல்ல பொல்லாங்கனுடைய பிள்ளையா? ரெண்டே முடிவெடுத்து இப்ப நீ முடிவெடு. நான் இதுவரைக்கும் 2 பிரிவு தான் இந்த உலகத்துல. அவர் 2 பிரிவா தான் பிரிச்சிருக்கிறாரு. பொல்லாங்கனுடைய பிள்ளைகள், பொல்லாங்கனுடைய விதைகள், தேவனுடைய வித்துக்கள். இந்த 2 வித்துல நீ யாரா இருக்கிற? சட்டத்தின்படி அலசிப்பாரு. ஆண்டவர் அன்பு கூற சொல்றாரு. உங்ககிட்ட இல்லையா? நீ பொல்லாங்கனுடைய கட்டுக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். நீ ஆண்டவருடைய கட்டுக்குள்ள இருக்கிறேன்னா அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு சினமடையாது. அன்பு கிட்ட எதுவுமே இருக்காதுங்க. தேவன் அன்பா இருக்கிறார். அன்பா இருக்கிறது போல நீங்க உங்க பிள்ளைங்களை, புருஷனை நீங்க அன்பு செய்ய கத்துக்கிடுங்க. பணிவிட செய்யுங்க. துன்மார்க்கனா, வேசியா, ஆண்டவர் சொன்னாரு, அவங்க உன்னை நியாயம் தீர்க்கல, நானும் நியாயம் தீர்க்கல, இனி பாவம் செய்யாதே, எழும்பி போ என்று சொன்னாரு. பாருங்க, யோபு சொன்னான், நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளை பெற வேண்டமோ, நீ சும்மா அமைதியா இருமா. சீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வந்தா அவன் வஞ்சனையில விழுந்து விடல. சர்வாயுத வர்க்கம் அவனிட்ட இருந்தது. பாருங்க, அந்த உண்மை தன்மை நம்ம கிட்ட இருக்கும்போது ஒரு நாளும் நம்ம விழுந்து போக மாட்டோங்க. விழுந்து போகிற இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா எழும்புவோம். நம்ம ஜெபிப்போமா? கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரிவினை சரியாகணும். ஆண்டவரே, உங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஆண்டவரே சப்பா அந்த பிரிவினையை கொண்டு வருகிற அந்த ஆவியை ஆண்டவரை இன்றைக்கு கட்ட வைத்து விடுங்கன்னு கேளுங்க. ஏசப்பா, கட்ட வைத்து விடுங்க. கணவன் மனைவிக்கு, எனக்கும் புருஷனுக்கு இடையே இருக்கிற இந்த சண்டைகள், பிரச்சனைகள், ஒற்றுமை இல்லாதது, சமாதான இன்மை, இது எல்லாத்தையும் கொண்டு வருகிற அந்த சாத்தானுடைய கட்டை இப்போ அவிழ்த்து விடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அவிழ்த்து விடுங்க. ஆண்டவரே, நீர் அவிழ்த்து விடுங்க அப்பா, நீர் அவிழ்த்து விடுங்க ஆண்டவர். அப்பா, என்னால முடியல அப்பா, என்னால முடியல ஆண்டவரே, சரண்டராங்க. என் பலத்தினால முடியாது, உங்க ஆவியினாலதாகும், அது பரிசுத்த ஆவியினாலதாகும், உங்களுடைய ஆவியினாலதாகும். இந்த கட்டை அவிழ்த்து விடுங்க ஆண்டவரே. என் பிள்ளை என்கிட்ட சமாதானம் இல்லாம இருக்கிறான், என் புள்ள சண்டை போடுறான், என் புள்ள எனக்கு எதிர்த்து பேசுறான், என் புள்ள ஆண்டவரை புரிஞ்சுக்கல, என் புள்ள தவறான வழியில போறான். கட்ட வைத்து விடுங்க ஆண்டவரே. எசப்பா, இந்த ஆண்டவரே, இந்த கட்டில இருந்து கட்ட வைத்து விடுங்க ஆண்டவரே. என் தேவனே, கட்ட வைத்து விடுங்க அப்பா. இப்பொழுது நீர் கட்ட வைத்து விட்டால் ஆண்டவரே, இந்த கட்டில இருந்து நாங்கள் ஆண்டவரே சப்ப விடுதலை ஆக வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் விடுதலை ஆக வேண்டும். என் புள்ள விடுதலை ஆகணும், என் பொண்ணு விடுதலை ஆகணும், என் பையன் விடுதலை ஆகணும், என் கணவர் விடுதலை ஆகணும், என் மனைவி விடுதலை ஆகணும். ஆண்டவரே, என் தாய் தகப்பன் விடுதலை ஆகணும். இந்த கட்டில இருந்து விடுதிக்குங்க. என் பிள்ளை கட்டில இருந்து விடுவீங்க. இந்த சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கு, இந்த சாத்தான் வஞ்சித்து வச்சிருக்கு. நீ அமைதியா இருக்காத. அமைதியா இருந்தா அவன் உன்னை வஞ்சிச்சிருவான். நீ பொறுமையோ அமைதியா இருந்தேன்னா ஆவிக்குள்ள பலப்படலாம். பட் நீ சும்மா பேசாம இருந்து தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் மேற்கொண்டுட்டு போயிடுவான். அவனுடைய தந்திரங்களை நீ அறிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. வசனத்தை எல்லாம் சொல்லி தருவான், எல்லா வசனத்தையும் கற்றுக் கொடுத்துருவான். பட் அதுல இருந்து விடுதலையாக விட மாட்டான். விடுதலை பண்றவர் நீங்க சொல்ல, சகல சத்தியத்தை நீங்க அறிவீங்க. அந்த சத்தியத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கணும்னா, அந்த சத்தியத்தின் பிரகாரம் விடுதலை ஆக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கள் மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு வரும்பொழுது மட்டும்தான் அந்த விடுதலை நடக்கும். இவரோ ஒரு கவல் லவ்ஷஸ்யோரவுடன. நீ பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்காம இருக்கிறியா? ஆவியை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கன்னு கேளு. உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க. நான் இதை திருத்தறிய வேண்டும், இந்த ஆவியை நான் திருத்தறிய வேண்டும், எனக்கு ஆவியை தாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுங்க, ஊற்றுங்க அப்பா. உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்க, உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்க, உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்க. என்னுடைய ஆவி இல்லாமல் நீ இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது என்று அவர் எழுதிட்டாரு. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அந்த வார்த்தை ஒழியாதுங்க. என் ஆவி இல்லாம அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் அவனால ஜெயிக்க முடியும். நீ வெறும் மாம்சத்துல நீ ஜெயிக்க முடியாது, ஒரு காலத்துல முடியாது. எழுதி தரது நீ எழுதி வச்சிருக்கிறார் வசனத்துல. இந்த வசனம் புடமிடப்பட்டது, இதுக்கு ஜீவன் உண்டு. ஆண்டவர் உன்னை கூட இருந்து உன்னை நடத்துகிறவராயிருக்கிறார். தேவனே, என்னை தேவன் அப்பா, எல்லா அழுக்கில் இருந்தும் என்னை நீங்க சுத்திகரிங்க அப்பா. எல்லா அழுக்கும் சுத்திகரித்து என்னை சுத்திகரிப்பாய் ஆண்டவரை. பரிசுத்த ஒரு ஜாதியாய் என்னை நீங்க எடுங்க ஆண்டவர் அப்பா. ஒரு மனுஷன் சோர்ந்து போகிறான்னா இயேசு உனக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம், அவருடைய ஆவி உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் நீ சோர்ந்து, அவன் சோர்வடைய வைப்பான். இனி முடியாது, நீ பிரிஞ்சு போயிடு. கணவனை விட்டுட்டு நீ இந்த பொண்டாட்டி விட்டுட்டு நீ பிரிஞ்சு போயிடு. நீ உனக்குள்ள ஜெயிக்கிற சக்க உள்ள தன்மை இல்லைங்க. அன்பு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. என்னைக்காவது தேவ அன்புல நேசிச்சிருக்கீங்களே யாரையாவது? நேசித்து பாருங்க.
அப்ப தெரியும் அவனை விட்டு நீ போக முடியாது. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. நேச கரத்திலே அவர் உன்னை மூடி இருக்கிறார். அன்பின் கரத்தின தேவன் அப்பா. ஆண்டவரே, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து தேவன் அப்பா. ஆண்டவரே, என் உயிரே நீர் என்னை, ஆண்டவரே என்னிடத்துல நீ வாங்கப்பா. என் உயிரே நீர் வாரும் ஆண்டவரே, என்னை விடுவிக்க. என் உயிராய் இருக்கிறவரே, அவர் உயிராய் ஜீவ பலியாய் இருக்கிறாருங்க. ரத்தம் உங்களுக்குள்ள நரம்புல ஓடுதுல ரத்தம், அது இயேசு கிறிஸ்து. உன்னுடைய நரம்புல ஓடுற ரத்தம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அந்த ரத்த ஓட்டை எப்ப ஹார்ட்ல நிக்குதோ அப்ப ஒருவனுக்கு மரணம் நிச்சயம். அதனாலதான் அவர் நினைக்காம ஒருவன் மரிக்க முடியாது, அவன் நினைக்காம ஒருவன் ஜீவிக்க முடியாது. அந்த ஓட்டம் எப்ப நிக்குதோ எல்லாம் நின்றுவிடும். மூளை செயல்படாம கூட மனுஷன் வாழ்வான் தெரியுமா உங்களுக்கு? கோமோஸ்டேஜ். மூளை செயல்படாது, பட் அவன் உயிரோடு கூட இருப்பான். ஆனா இரத்த நாளத்திலே ரத்தம் ஓடுகிறது நின்று விட்டால் ஒரு மனிதன் மரித்து விடுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லாரு, நீ மரிச்சிருக்கிற, உனக்கு நான் ஜீவனை கொடுத்திருக்கேன், என் ரத்தத்தை கொடுத்து என் மாம்சத்தை கொடுத்து உனக்கு உயிர் கொடுத்திருக்கிற. இந்த ஜீவனை நீ காத்துக்கொள், நித்திய ஜீவனுக்கு கொண்டு வா, நீ நரகத்துக்கு கொண்டு போகாது என்றுச்சு. நன்றியோடு கூட துதிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, மரித்தவன் அவன் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை, அவருடைய இரத்த நாளங்களுக்கு மரணம் இல்லை, அந்த இரத்தத்துக்கு மரணம் இல்லை. அவன் மரித்து கல்லறையிலே அடக்கப்பட்டது பிறகு அவன் மறுபடியும் அவர் வரும்போது எழுந்திருக்கிறார். ஒவ்வொரு கல்லறையும் திறக்கப்பட்டு நியாய தீர்ப்பில் அவன் நிற்கிறான். எப்படி நிற்கிறான் தெரியுமா? அந்த இரத்தத்தினாலதான் அங்க நிற்கிறான். அந்த இரத்தத்தினால் நிற்கிறான். அந்த இரத்தம் எப்படி தெரியுமா? பாவம் செஞ்சவனுக்கு அக்கினியும், பாவம் செய்தவனுக்கு அக்கினி, நரகம், பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் என்று தீர்ப்பளிக்கிறார். இதுதாங்க தீர்ப்பு. செத்து போயிட்ட எலும்பு தானே, செத்ததுக்கு அப்புறம் என்னன்னு நினைக்காதீங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது உண்மையான வாழ்க்கை. சாகாதது வரைக்கும் வாழ்க்கையில தான் கோதுமை மணியான் மடிந்தால் தான் அது ஜீவிக்கும். தேவனுடைய வார்த்தையுடைய ரகசியங்களை புரிந்து உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் எடுத்து யூஸ் பண்றதல்ல வசனம். உங்களுக்கு தேவைக்காக அல்ல, அது பரலோக ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அரசாங்க சட்டம். அது அவருடைய அரசாங்கத்தினுடைய சட்டம். அது உலக அரசாங்கத்தினுடைய சட்டம் இல்லை. நீ உலக அரசாங்க சட்டத்தோடு கூட அவருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துற, அது செயல்படாது. குண்டை எடுத்து கத்திக்கு மேல வச்சுட்டு தேய்ச்சிட்டு நீ உரசி விட்டா குண்டு வெடிக்குமா? குண்டு துப்பாக்கியில போட்டாதான் அது வெடிக்கும். அதுக்கு அதனுடைய மோல்டுக்கு இருக்குது. எதுக்காக அவர் நியமிக்கப்பட்டாரோ அதுதான் செய்யும். கத்தி அறுக்கிறதுன்னா அது அறுக்கிறதுக்கு தான் தேவைப்படும். கத்தியை வச்சு நான் இது ஒரு கத்தியடு, நான் ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வரேன்னு சொல்லி கத்திக்கு மேல ஏறி உட்காந்து அதை கொண்டு போய் விடாது. அது வாகனம் தான் விடும். நீங்கள் அமைப்பை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எப்படி உங்களை உருவாக்கி இருக்கிறாரு, எப்படி நீங்க ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்பா, ஆண்டவரே இடத்துல நாங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் தேவன் அப்பா. அதன் பிரகாரம் நடக்க எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய உயிரான கிறிஸ்து, என் ஜீவனாய் இருக்கிற தேவன், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழிகாட்டியும் அவங்கதான், சத்தியமும் அவருதான், ஜீவனும் அவரு. மூணுமே ஒன்னா இருக்கும் போது நீ மூணையும் பிரிச்சு வச்சா எப்படி செயல்படும்? சத்தியம் மட்டும் போதும், ஜீவன் வேண்டாம். எப்படி சத்தியத்துக்கு ஜீவன் வேண்டாம்? அதுக்கு உயிர் கொடுத்தா இல்ல உங்ககிட்ட அது செயல்பட முடியும். உயிர் இல்லாத சத்தியத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? மனஞ்சியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. அது பரிசுத்த ஆவியான உயிர் கொடுக்கிற. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவர் ஞானஸ்நானம் எடுத்து மூழ்கி ஜலத்திலிருந்து எழும்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை நிழலிட்டார். இவர் என்னுடைய நேசகுமாரன். 3.5 வருஷ காலம் பரிசுத்த ஆவியானவர் அவனை சோதிக்கும்படியாக, அவனை மாம்சத்துக்கு உட்படுத்தும்படியாக. எப்ப வேசித்தனம் வேண்டான்னு சொல்றியோ அப்பதான் உண்மையானதே ஆரம்பிக்கும் அங்க சோதனை. உன்னை கொண்டு போய் வனாந்தரத்துல விட்டுட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு பாருங்க, வச்சுக்க, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. உன் கண்ணு மயக்கத்துல வசனத்தை தான் வச்சிருப்ப, ஆனா நீ ஆண்டவர் சாத்தானுக்குடைய கட்டுக்குள்ள இருப்ப, அங்க சிறைபிடிச்சிருப்ப. அந்த வனாந்தரத்துல சிறைப்பட்டதுதான் அவர் உடைக்கிறார். இப்ப வனாந்தரத்துல சிறைப்பட்டவர்களை உடைக்கிறதுக்கு தான் இந்த ஆண்டவர் இயேசு நீர் என்னை காண்கிற
என்கிற இந்த ஊழியத்தின் வழியாக உங்களை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனே, நீ வனாந்திரத்துல சிறைப்பட்டு இருக்கிற அந்த சிறையை உடைக்கணும்னா அவன் உப்பரிகளை காட்டுனால கொண்டு போய், இது எல்லாம் உனக்குள்ளதுதான், நான் தரேன், அங்க நீ விழுந்து கிடக்குற. எஸ்தர் ராஜாத்தியே, நீ கேள், ராஜ்யத்தின் பாதி மட்டுமானாலும் நான் உனக்கு தரேன் என்று. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி விடவில்லை. எஸ்தர் ராஜாத்தி வந்த குறிக்கோள் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு விடுதலை வாங்க வேண்டும் என்று சொல்லி அதாவது தௌத்தியத்தை கரெக்டா, ஏன் தெரியுமா அந்த தௌத்தியத்தை கரெக்டா முடிச்சா? ஏகா கொடுத்ததை தவிர வேற ஒன்னையும் அவ வாங்குறதுக்கு அவ முயற்சிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவளை நடத்துறதுக்கு அவள் விட்டு கொடுத்தாள். அவர் செயல்படுத்துற மட்டும்தான் அவ செய்வாங்க, அதை தவிர வேற எதையும் அவ செய்யல. அவள் பட்டதாரியானாள், அவள் அபிஷேகம் பண்ணப்பட்டாள். தாவீது வந்தான், அவனை கூப்பிடு, வனாந்தரத்துல படைக்கு வித்தார், கொண்டு வந்து ராஜாவை நிறுத்தினான், உப்பரிகளே போனான், விழுந்தான், ராஜ்யபாரம் விழுந்து போயிற்று. அவனை கர்த்தர் ஆண்டவரே சப்ப நியாயம் தீர்த்தார். இவரோ ஒரு கபல் லௌஷஸ்யோரவுடனா, நீ ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணனாலும் உனக்குள்ள பாவம் வந்துச்சுன்னா நீ விழுந்து போயிடுவ. அது ஜாக்கிரதையா இருக்கணும், அதை தக்க வைக்கணும். உன் பிள்ளைய நீ காப்பாத்தி கொள்ளு. உன் புள்ள ஆண்டவரே பிள்ளையோட ஆத்துமா நஷ்டமாயிடும். புள்ள வந்து சொல்றாளா, ஒரு பையனை பத்தியோ ஒரு பொண்ணை பத்தியோ உன் புள்ள சொல்றானா, அப்ப நீ புரிஞ்சுக்கோ உள்ள பாவம் ஏறிச்சுன்னு. எப்ப ஒரு பொண்ணு ஒரு பையனை பத்தி பேசுறாளோ அப்பவே பாவம் குடிகொண்டு விட்டது அவனுக்குள்ள. எப்ப ஒரு பையன் பொண்ணை பத்தி பேசுறானோ அவனை பாவம் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது. ஜாக்கிரதையா இருந்து பாம்பை போல் வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல் கபடற்றவர்களாயும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை திரித்தறிந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் சமாதானமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். ஏன் எனக்கு இந்த சோதனை வந்ததுன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிக்க வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவரே உடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கைவிடப்பட்ட ஸ்திரீகளுக்கும் மனநொந்து ஸ்திரீகள் கர்த்தாவே, ஆண்டவரே விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிற வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே கணவன் மனைவிக்கு இருக்கிற ஒற்றுமையை தகர்க்கிற பொல்லாத அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் தேவன் அப்பா இந்த ஆண்டவரே பகல் வேளையிலே கர்த்தாவே நீர் தகர்த்தெறிந்து குடும்பங்களை நீர் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தோடு ஒற்றுமை ஒரே குடும்பமாய் நீங்கள் என்னை ஆராதனை செய்யுங்கள். என்னை ஆராதனை செய்கிறதுக்கு தான் ஒரு கூட்டத்தை நான் ஏற்படுத்தினேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கத்தக்கவனமாய் பரிசுத்த கூட்டத்தை நீங்க எடுங்க ஆண்டவரே. அதுல விழுந்து போய் ஆண்டவரே கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, ஆண்டவரே சப்ப நோய்கள்ல இருக்கிறவங்க, கணவனுடைய அன்பு கிடைக்காம இருக்கிறவங்க, மனைவியினுடைய அன்பு கிடைக்காம இருக்கிறவங்க, பிள்ளைகளுடைய ஆண்டவரே சப்ப அன்பிலே பிள்ளைகளை நல்லா வளர்த்த முடியாமல் இப்படி இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக தேவன் அப்பா. நீர் ஆண்டவரே மனிதனுடைய தேவைகளை அறிந்து பகிர்ந்தளிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அதற்காக தான் நீ அற்புதத்தின் வரங்களை நீர் செயல்படுத்தினீர். உம்மிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு இன்னது குறைபாடு என்று அறிந்து அவர்களுக்கு அற்புதம் செய்து அவர்களை நிவர்த்தி செய்து நீ உன்னுடைய தேவனை ஆராதித்துக் கொள் என்று சொல்லி அவரை அனுப்பி விட்டீர் ஆண்டவரே. அப்படி ஆராதிக்க இந்த ஜனக்கூட்டத்தை கர்த்தர் எழுப்பினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.